Hi, hello aspirants. Good afternoon. So this is regarding notification from All India Institute of Medical Science, Bathinda, Punjab. Okay, so advertisement for the recruitment of tutor or clinical instructor posts at AIMS Bathinda on direct recruitment basis. So on the basis of direct recruitment, AIMS Bathindaல tutor clinical instructor போஸ்ட்டுக்கு ஆள் எடுக்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 26th 2025. ஸோ இதுக்கான கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்மில் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை த்ரூ த கூகுள் ஃபார்ம் 27 January 2026. வரஸ் இதுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மோட்லேயும் அப்ளை பண்ணலாம். அந்த ஆஃப்லைன் மோடில் போஸ்டலில் அப்ளை பண்ண கவரில் போட்டு போஸ்ட்டில் அப்ளை பண்ணுற மாதிரியாக இருந்தால் 3rd February 2026 5 o'clock டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா டியூட்டர் ஆர் கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டர். நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து 10 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு ரிசர்வேஷன் எவ்வளோ கேட்டகரி ஸ்பிட் ஆகுதுன்னு அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதில் 1 போஸ்ட் வந்து ரிசர்வ்டு ஃபார் PWBD கேண்டிடேட்ஸ். ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ், எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் இஸ் டியூட்டர் கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டர். 50 years ஆஃப் ஏஜ் இருக்கணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன் என்னென்னா வந்து BSc நர்சிங் முடிச்சிருக்கணும் ஆர் ரிஜிஸ்டர்டு நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் வித் சிஸ்டர் டியூட்டர்ஸ் டிப்ளமோ. ஓகேங்களா, JNM வச்சுருந்தாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக அப்ளை பண்ணலாம். ஸோ ரிஜிஸ்டர்டு நர்ஸ் மிட்வைஃப். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங் இன்ஸ்டியூஷன்ஸ். ஸோ இது டீச்சிங் ஜாப்ன்றதுனால 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங் இன்ஸ்டியூஷன்ஸ். ஸோ இது எல்லாமே மஸ்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா வந்து அப்ளிகேஷன் ஃபீ. இதுக்கு எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீனா 2360 rupees. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா வந்து யூஆர் ரெக்வயர்ட் டு பே, பட் திஸ் இஸ் நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட். ஸோ இது உங்களுக்கு திரும்ப ரீஃபண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒன் டைம் ஃபீ பே பண்ணால் அவ்வளோதான். ஸோ இதுக்கான பேமெண்ட் லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போஸ்ட்டில் அனுப்புனாலும் உங்களுக்கு பேமெண்ட் லிங்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபீ நீங்கள் SC ST PWBD எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி கேண்டிடேட்ஸாக இருந்தால் நீங்கள் இந்த ஃபீ உங்களுக்கு ரெமிஷன் இருக்குது. யூ நோ நீட் டு பே. ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா. ஸோ ஹார்ட் காப்பி ஆஃப் தர் அப்ளிகேஷன் ஆன்லைன் மோட் ஐதர் போஸ்ட் பை யர் ஹேண்ட் ஆஃப்டர் ஃபில்லிங் அவுட் த கூகுள் ஃபார்ம் அவைலபிள் அட் த லிங்க் பிலோ. ஓகேங்களா. த கூகுள் ஃபார்ம் மஸ்ட் பி ஃபில்ட் அவுட் on or before 27 January 2026. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்மிட் a hard copy of the application offline mode either by post or hand after filling out the Google form available at the link below. The Google form must be filled out on or before 27 January. ஓகேங்களா. the last date for offline submission அது மாதிரி சொன்ன மாதிரி தான் 3rd February கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் ஒன்று கூகுள் ஃபார்மில் அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆஃப்லைனில் அதை டவுன்லோட் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி உங்கள் மற்ற சர்டிஃபிகேட்ஸ்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்ஸ் ஆஃப் ஈக்குவலண்ட் சர்டிஃபிகேட்ஸ், மார்க் ஷீட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இண்டிகேட்டிங் டீச்சிங் இன்ஸ்டியூஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் காப்பியாக வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி என்க்ளோஸ்டு என்வலப் கவரில் சென்ட் பண்ணணும். எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணால் த ரெக்ரூட்மெண்ட் செல் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் பத்திண்டா. ரைட். ஸோ அது மேலே என்ன எழுதிருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ த என்வலப் கண்டெய்னிங் த அப்ளிகேஷன் ஷுட் பி சூப்பர் சப்ஸ்கிரைப்டு வித் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் நர்சிங் ஆர் கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா. ஸோ கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு ஃபில் தர் கரெக்ட் அண்ட் ஆக்டிவ் இமெயில் ஐடி இந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷன். ஸோ ஆஃப்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் போடுற மாதிரியாக இருந்தால் உங்களுடைய இமெயில் ஐடி வந்து கரெக்டாக எழுதுங்க. ஏன்னா ஃபர்தராக வரப்போகிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இமெயில் ஐடியில் தான் அனுப்புவாங்க. ரிகார்டிங் ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் இருந்தால், இன்டர்வியூ ஸ்கெடியூல் இருந்தால், அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் வில் பி ஷேர்ட் ஒன்லி வயா மெயில். அதனால் மெயில் ஐடி கொடுக்கும்போது கரெக்டாக கொடுங்க. ஸோ இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தா 50 years. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ SC ST கேட்டகரிஸாக இருந்தீங்கன்னா 5 years, OBCயாக இருந்தீங்கன்னா 3 years, PWBD கேட்டகரிஸ் இருந்தால் 10 years கொடுத்துருக்காங்க. மற்ற ஒரு சில கேட்டகரிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயிஸ் இந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு இஃப் யூ பிலாங் டு தட் கோயிங் டு அவைல் ரிலாக்ஸேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷனாக யூ கேன் பார்க்கலாம். ஸோ ரிசர்வேஷன் கேட்டகரிஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் கேட்டகரிஸில் வந்து நீங்கள் OBCயாக இருந்தால் OBC சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் எப்போ என்னையிலேருந்து டேட் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க போனால் 1st April 2025 3rd February 2026 அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். இஃப் யூ பிலாங்ஸ் டு EWC கேண்டிடேட் தான் அதே டேட் தான் கொடுத்தாங்க. 1st April 2025 3rd February 2026 நீங்கள் அதை வாங்கியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக என்னென்னா இல்லை ஜென்ரல் கண்டிஷன்ஸில் 4 பாயிண்ட் பாருங்கள். இன் கேஸ் there are large number of applications, all the applicants may be called to sit in the recruitment round, and only such manner of successful candidates depending upon number of vacancies and as decided by the competent authority will be called to participate in the selection process, right? So அதிக கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸாம் வச்சு எடுக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேங்களா. சைட் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா வந்து பத்தின்டாவில் தான் நடக்கும். ஓகேங்களா. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சு டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுற இந்த பிளேஸ் தான் நடக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ காப்பி ஆஃப் யுவர் அட்மிட் கார்டு இஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஹெல்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சர்டிஃபிகேட் ஷோயிங் டேட் ஆஃப் யுவர் பர்த், கிளாஸ் 10 and 12 மார்க்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ், ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இன் சப்போர்ட் ஆஃப் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் above mentioned post, caste certificate, disability certificate, no objection certificate, experience certificate, identity proof, anyone அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஓட் கார்டு இருக்குது. ஸோ ஏதோ ஒரு ஐடி கார்டு நீங்கள் கொடுக்கலாம். அட்ரஸ் ப்ரூஃபும் ஆதார், பாஸ்போர்ட் இது எல்லாமே சொல்லலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொபேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 2 years ஆஃப் ப்ரொபேஷன் பீரியட் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் நீங்கள் எனக்கு அப்ளை பண்ணலாம். ரைட். ஸோ பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுங்க, ஜிஎன்எம் நர்சிங் முடிச்சுருங்க, கிளினிக்கல் டியூட்டர். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டராக உங்களுக்கு விருப்பம் இருந்தால், இஃப் யூ ஆர் aspire to join the teaching related career-na, you can apply for this post. ஓகேங்களா. ஸோ டேட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ யூ நீட் டு அப்ளை பிஃபோர் 27 January if you are going to apply through Google form. If you are going to submit hard copies through post-na, it's on 3rd February 2026. ஓகேங்களா. ஸோ இந்த சேலரியும் பார்த்தோன்னா உங்களுக்கு above 1 lakh rupees சேலரி இருக்குது. ஸோ யூ கேன் அப்ளை ஃபார் திஸ். ஸோ அதே மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி நர்சிங் சூப்பர் எக்ஸாம்க்கான கோச்சிங் ப்ளஸ் எய்ம்ஸ் நார்செட் எக்ஸாம்ஸான கோச்சிங், அகைன் டிஎன்எம்ஆர்பி ஸ்டாஃப் நர்ஸ்க்கான கோச்சிங் இதெல்லாம் போயிட்டுருக்கு. இப்போது இஃப் யூ பிலாங்ஸ் டு டிஎம்எல்டி, ஸோ இந்த டிஎம்எல்டி ரிலேட்டட் நோட்டிஃபிகேஷன் 2026 நிறைய வரப்போகுது. ஸோ டிஎம்எல்டி கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் போகிறதால அதுக்கான கிளாஸஸும் ஆஃப்டர் பொங்கல். ஸோ இந்த எல்லா கிளாஸஸுமே நம்ம ஆஃப்டர் பொங்கல் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் இது மாதிரி இருந்தால் யூ கேன் பாஸ் திஸ் மெசேஜ். ஏன்னா இது மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ டிஎம்எல்டி முடிச்சு நல்ல கவர்மெண்ட் ஜாப் போகிறதுனா ஒரு சில கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் இருக்குது. யூ கேன் யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நிறைய இது மாதிரி நம்ம நர்சிங் ரிலேட்டட் ஜாப்ஸ், டிஎம்எல் ரிலேட்டட் ஜாப்ஸ், ஃபார்மசிஸ்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வர நம்ம சேனல் அப்டேட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிடுச்சுன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் டு வாட்ச் எவ்ரிதிங் வித்தவுட் மிஸ்ஸிங். ஓகேங்களா. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.